உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க இன்னொருத்தனை எப்படி கவனிச்சுட்டே இருப்பீங்களோ, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களோ, அதே மாதிரி உங்க சுத்தி இருக்கிறவங்க கூட உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குவாலிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கான்டெக்ட்ல எல்லாமே நாட் ஜஸ்ட் ட்ரிங்கிங் மட்டும் இல்லை, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஈவன் திங்கிங் கூட இட்ஸ் அ பேட் ஹேபிட் தான். தேவையில்லாத விஷயத்து மேல கவனம் வைக்கிறது, தேவையில்லாத விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்றது, தேவையில்லாத தாட்ஸ் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ எது தேவை எது தேவையில்லைன்ற அந்த விஷயத்து மேல கிளாரிட்டி இல்லாம இருக்குது. இந்த விஷயத்து மேல உங்களுக்கு கிளாரிட்டி வரும். அப்போ எது விஷயம் உங்களுக்கு ஆன்மீக ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவைப்படுமோ அது மேல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. எது தேவையில்லையோ ஆட்டோமேட்டிக் உங்ககிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது பேட் தாட்ஸா இருக்கட்டும், பேட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பேட் சர்க்கிளா இருக்கட்டும், பேட் ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். உங்ககிட்ட இருந்து எல்லாம் பேடு போய் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் இருக்கும்.